மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 15. கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை. கண்டிப்பா நீங்களும் சுவைத்திருப்பீங்க. இந்த இறைவார்த்தையை நம்முடைய அன்பு உள்ளங்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். செல்லாமா இனிதீங்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. கடவுள் என் உள்ளத்தை நான் அவர் உள்ளத்தை அறிந்திருக்கிறேன். அவர் என் உள்ளத்தை அறிஞ்சனால தான் எனக்கு எல்லாமே அற்புதங்கள் நிறைய செய்துட்டு இருக்கிறார். இன்னும் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பா என் வீட்டுல உள்ள கஷ்டத்தை எல்லாத்தையும் தீர்த்து என் வீட்டுல நல்ல காரியத்தை அவர் சிறப்பா செஞ்சிருக்கிறார். அந்த சிறப்பா செய்ததுக்கு காரணம் அவர் என் உள்ளத்தை அறிஞ்சிருந்ததுனாலதான் எங்கள் வீட்டுல உள்ளது எல்லாமே அவர் நல்லா செஞ்சு. சூப்பர்மா. இப்போ கடவுள் அவருக்கு உள்ளத்தை அறிஞ்சிருக்கிறார். சூப்பர்மா, பயங்கரமா சொன்னீங்க. அதே போல கொஞ்சம் என்ன சொல்ற, மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னோட கருத்து என்னன்னா, டெய்லி காலையில பூசை பார்க்கணும். அந்த பூஜையோட திருப்பலிய பார்த்துக்கிட்டு அவருடைய நற்கரை நம்ம உண்டோம்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல உள்ளது எல்லாத்தையும் கஷ்டத்தையும் தீர்த்துருவாரு. தீர்க்கும் போது நம்ம அவரோட பிள்ளைகள் ஆயிரும். அவரு நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து நல்ல வெளிப்படுத்துவார். பயங்கரமா சூப்பரா சொன்னீங்க. நன்றி. தேங்க்யூ. அசுந்தா அக்கா இனிதீங்களும் இன்றைக்கான இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்க. கடவுள் என் உள்ளங்கள் அறிவார். நிறைய அறிஞ்சிருக்காரு. நான் எது நினைக்கிறோனோ அது நடந்திருக்குது. ஆனா என் பிள்ளைங்களுக்கும் அது நான் எதிர்பார்க்காத அளவுக்கு கொடுத்துருக்காரு. என் மனசையும் புரிஞ்சிருக்காரு. நான் நற்கரணைக்கு வரும்போதெல்லாம் என்னோட வேண்டுதல் வைக்கும் போது நல்லபடியா எல்லாமே முடிச்சு கொடுத்துருக்காரு. கடவுளை நம்புங்க, அவரை பின்படுத்தி போங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கை வச்சீங்கன்னா போதும். எந்த ஒரு இதுவும் வேணாம், உங்களுக்கு நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா முடியும். ரெஜினா மேரி அம்மா இனிதீங்களும் இன்றைக்கான இறைவார்த்தை பயங்கரமா பாட்டா பாட போறாங்க. பாடுங்கம்மா. கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். ஆமாங்க, என்னுடைய உள்ளத்துல ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய ஒவ்வொரு சிந்தனையிலும் சொல்லிலும் செயலும் அவர் அறிந்திருக்கிறார். எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவர் அறிந்திருக்கிறார். ஏனெனில் என்னுடைய கவலை எல்லாம் அவர்கிட்ட விட்டுட்டா நம்முடைய கவலை அவர் தோள் மேல் சுமந்து கொள்கிறார். அதனால நீங்களும் உங்களுக்காக எந்த கவலையும் கொள்ளாதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக செய்வார். சூப்பர்மா, பயங்கரமா சொல்லிட்டீங்க. அருமையா பாட்டும் பாடி இருக்கிறீங்க, கலக்கிட்டீங்க. தேங்க்யூமா. தேங்க்யூ. பெர்னாண்டோ அம்மா இனிதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தை பயங்கரமா சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். எங்கள் உள்ளங்களை அறிந்த அதே தேவன் என்னுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் என்னை தட்டி எழுப்பி ஒரு ஆசானை போல என்னை ஜெபிக்க வைத்து திரும்பவும் 6 மணிக்கு என்னை திருப்பலிக்கு அழைத்து கொண்டு வருகிறார். அந்த பலத்தையும் சுகத்தையும் அவர் கொடுத்து என்னை இது நாள் வரைக்கும் வழிநடத்தி கொண்டு வருகிறார். எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இல்லம், குடிக்க தண்ணீர், சுவாசிக்க காற்று கொடுத்து என்னை வழிநடத்த அந்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த டீமுக்கும் இந்த சகோதரருக்கு நான் நன்றி பெறுகிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. தேங்க்யூ. கல்யாணி அம்மா இனிதீங்களும் இன்றைக்கான இறைவார்த்தை சொல்ல போறாங்க. அம்மா சொல்லுங்க. நான் ஒரு இந்து பெண்ணு. ஓகேம்மா. நான் ஆண்டவர் ருசிக்க நான் டெய்லி சர்ச்சுக்கு வரும் போதெல்லாம் என்ன அவர் ஒவ்வொரு நேரமும் என்ன கூப்பிடும் போதெல்லாம் நான் விலகி போயிடுவேன். ஆனா எனக்கு பெரிய ஒரு ஆபத்தை கொடுத்து காப்பாத்தி என்னை இந்த இடத்துல நிரந்தரமா கிறிஸ்த பொண்ணா ஆக்கியிருக்கிறார். கடவுள் என்னை அறிந்திருக்கிறார். நான் அவரை சுவைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிமா, அருமையான பகிர்வு. நன்றி. என் அன்பு உள்ளங்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய அம்மாக்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்படிதான் சொல்லலாம். மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்.